ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியாவோட அனதர் ஒரு டாக்ஸிக் வேவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என் கண்ணுக்குப்பட்ட டாக்ஸிக்கான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு வீடியோ. தப்பி தவறி இது உண்மையா இருந்துச்சு, நம்ம அண்ணா என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாரு. என்ன அடிக்கிறாங்க? யாரு? நம்ம நேரு ஐயா. எப்படி அடிக்கிறாங்க பாருங்களேன். சிரிக்கிறாரு. ஒரு விஷயத்தை கொடுக்கணும், இல்லை ஒன்று வந்து நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றத வந்து காமாக எப்படி வந்து கீப் அப் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ பார்த்து கற்றுக்கோங்க. திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெனு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, கொண்டைக்கடலை புலாவ், மீல் மேக்கர் சாதம், அப்புறம் வந்து தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், கீரை சாதம், இதெல்லாம் போடுறாங்களா? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். அப்புறம் எதுக்கு அவன் மெனு கார்டு? என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. நம்ம எதுவும் பண்ணோம், அவங்களே கலாச்சிப்பாங்க. எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. இல்ல நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. உங்க ஆட்சி ஒண்ணும் தரலன்னு அவங்களே சொல்றாங்க. இந்த மாதம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறனால 1000 ரூபாய் காணாதா இருந்தாலும் நான் 1000 ரூபாய் என்ன? உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். அப்ப அவங்க அப்பா பேருங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க. மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். இந்த ரியாக்ஷன் வந்து எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம டிடி அக்கா வந்து பல்விளம்பரத்துல வர ஆடு வந்த மாதிரி ஆடு பார்ப்பாங்க. மறக்காம பாருங்க இந்த சீனை. கூமாப்பட்டியே தோத்துருச்சு போங்க. ஏங்க சாம்பார் சூப்பருங்க. நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க. வெச்சுங்க மேடம். உங்க வேஸ்ட்ல உப்பு இருக்கா? எங்க வேஸ்ட்ல சாம்பாரே இருக்கு. இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு. வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன். ஐயோ, என்ன நிலவரமே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பாப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கா? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கா? சீரியஸா பாரு. அது ஏன் தண்ணி? என்ன எழவி அது? இந்த மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒருத்தவங்க வந்து சாப்பிட்ட இதை வந்து இல்லை ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம், இல்லை அந்த கையை நம்ம டச் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இவர் அதுலேயே வந்து தெளிக்கிறாரு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. நெல்லை பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியின் கையெழுத்து இயக்கத்தில் டிவிகே என்றும் களம் நமதே என்றும் மாணவிகள் கையெழுத்திட்டது பேசுபொருளாகி உள்ளது. என்னால் நம்ப முடியல. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அரசியல் நாலேஜ் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு கூட தெரியுது அரசியலை பற்றி. ஸோ இது வந்து முன்னாடி இருந்த 5 வருஷத்தில் இல்லை. ஸோ இப்போ நான் நிறைய பேர்கிட்ட அந்த அரசியல் எப்படி சொல்கிறது திங்கிங்கை பார்க்குறேன். எந்த விதத்தில் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத வந்து கேதர் பண்ணி அதை வந்து பேசுகிறத பார்க்குறேன். இது நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யாருனால? டிவிகேன்ற ஒரு கட்சி உள்ளே வந்ததுனால தான் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்காகவே நீங்கள் வரணும்னா. மாணவிகளின் இச்செயலால் கையெழுத்து இயக்கம் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. இல்லை எனக்கு புரியல. சின்ன பொண்ணுங்க தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இம்மெச்சூராக தான் நடந்துப்பாங்க, பிகாஸ் அவங்க சின்ன பொண்ணுங்க. ஸோ வந்து நீங்கள் பெரிய மனுஷங்க தானே, இம்மெச்சூராக நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பசங்களுக்கே என்ன தெரிய போகுது? ஒன்றுமே தெரியாது.
அவங்க விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதை வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக அதை வந்து போய் அதை கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே பெரிய சீனே கிடையாதாங்க. ஸோ யார் இங்கே இம்மெச்சூராக இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பயமாக நான் கேட்குறேன். இதுக்கே பயந்துட்டா என்ன பண்ணுறது? படிங்க, இது உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கான கிஃப்ட்டு. உங்களுக்கு பேக் ஏதாவது வேணா கூட கேளுங்க, நான் வாங்கி தரேன். ஓகேவா? எங்களுக்கு இப்போ டைம் இல்லாதனால நாங்கள் டக்குன்னு இதுதான் எங்களால் முடிஞ்சது. உங்களுக்கு நான் ஏதாவது அமௌண்ட் தரேன், ஓகேவா? அதில் போய்ட்டு பேக் வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, யூனிஃபார்ம் ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷனாக படிங்க. என்ன ரோலர் கோஸ்டரில் போன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மாட்டிட்டு சீரழிது கைஸ். அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி வந்து யாருக்கு வந்து படிப்பு முக்கியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பர்சனாக தேடி போயிட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வந்து இவன் ட்ரெண்டாக இருக்கான் அப்படின்றதுக்காக இவனை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்காதீங்க. நிஜமாகவே அந்த பையன் மேலே கன்சர்ன் இருந்துச்சுன்னா அவனை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தனியாக கூப்பிட்டு போயிட்டு 4 வார்த்தை திட்டியாவது அவனுக்கு புரிய வைங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குது. இந்நேரம் உனக்கு என்ன ஒரு 17-18 வயசு இருக்குமா, 12th படிக்கிற பையன், அந்த பொண்ணு ஒரு 10th படிக்கிற பொண்ணு. பப்ளிக்காக யாரோ ஒருத்தர் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையா? ஒரு விதத்தில் அது உங்களுக்கான சாதகமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பையனோட லைஃப் ஸ்டைலை யோசிங்க. அந்த பையன் இப்போ என்ன அவன் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிங்க. இப்போ அந்த பையன் வந்து நிஜமாவே வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது. இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கவனுக்கு ஹெல்ப்புக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஐயோ நீ பார்த்துட்டு இருக்கேன்னா ஒழுங்காக போய் படி, ஸ்கில்ஸை கற்றுக்கோ. நீ இப்படி வந்து சுற்றிட்டு இருந்தான்னா அடுத்த 5 வருஷம் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்றது உங்கள் லைஃப் கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஹாய் சாம்பியன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். இன்ஸ்டாவில் தான் ட்ரெண்ட் ஆனார். அவனை கூப்பிட்டு எல்லாமே இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆனானே தெரில. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்படி சார் போறீங்க? பைக்ல போனாங்க சார், ரெண்டா போனாங்க சார். சரி நீங்களே பாருங்க, இவரு சார் தான் சொல்லியிருக்காரு. அந்த கர்லி ஹேர் வச்சிருக்காருல, அவர் சார் தான் சொல்லியிருக்காரு. வா 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 நீ நடுவில் வா, நீ நடுவில் வந்து பேசு. யார் ஆரம்பிச்சா? எப்படிங்க ஒருத்தரை வந்து ஒருமையில நீங்க பேசுறீங்க, அவன் எப்படி சும்மா இருப்பான்? நீ சும்மா இருப்பியா? அவனை ஒருமையில பேசினா நீ சும்மா இருப்பியா? யார் ஆரம்பிக்கிறா? தற்குறி நம்பர் 1 தற்குறி. நீ வந்து எப்படி சொல்றது, அந்த ரோஸ்டர் பிரதர்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பெரிய ஆளை வேணாலும் வச்சுக்கோங்க, சரியா? அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. சும்மா நான் போகிற இடத்துலலாம் வந்து பிரச்சனை இழுப்பேன், எனக்கு வந்து சப்போர்ட் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஆடக்கூடாது. நீ என்ன இதுக்கு வந்த? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மதராசி மூவி ரிவ்யூலையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் நீ இட்லி கடை ரிவ்யூ தானே, அந்த படம் பார்த்தல ரிவ்யூ சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு நீ என்னமோ பெரிய செலிபிரிட்டி மாதிரி எல்லா மைக்கும் வாங்கி வச்சுட்டு எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? அது கூட மூவி ரிவ்யூ சொன்னா கூட பரவாயில்ல கைஸ். டிவிகே தலைவரை பத்தி நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? டிவிகே அங்க என்ன நடந்தது எதுக்கு பேசிட்டு இருக்க? ஒரு மூவி ரிவ்யூக்கு வந்தனா அந்த வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். இவனுங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சியை பத்தி 2 பொண்ணுங்களும் பேசியிருப்பாங்க. இதை பத்தி ஒரு கட்சி தலைவரை பத்தி பேசினா இன்னொரு அதே கட்சி தலைவரில் இருக்கிறவங்களுக்கு காண்டாகாதா? அதுதான் அங்க வந்து நடந்தது. ஸோ இவர் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்காரு, இவனுங்க ஹைப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ட்ரிகர் பண்ணா நீ சும்மா இருப்பியா? உன்னை ஒருமையில பேசினா நீ சும்மா இருப்பியா? ஆனா இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பர்சன் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு கொலை மிரட்டல் அப்படின்னு மாத்தி அவர் காண்டாயிட்டாரு. மொத்தமா வந்து கேஸா மாத்தி இவனுங்க மேல கேஸா மாத்தி விட்டாங்க.
இப்போ பிரச்சனை யார் இழுத்தா? இந்த 2 பேர் தானே பிரச்சனை இழுத்தது. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்போம். சரியா? நீ மூவி ரிவ்யூக்கு மட்டும் வந்தனா அந்த வேலையை மட்டும் பாரு. போயிட்டு பீச்சில் போய் எடு, இல்லை ரோடில் போய் இந்த மாதிரி மைக்கு பிடிச்சின்னு பேசுங்க. சரியா? தேவையில்லாமல் வந்து மூவி ரிவ்யூக்கு வந்த இடத்துல, இப்போ சாப்பிட்ற இடத்துல நீ வேற ஏதாவது பண்ணுவியா? சாப்பிட மட்டும் தானே செய்வ. அந்த மாதிரி தான் மூவி ரிவ்யூக்கு வந்தனா மூவி ரிவ்யூ மட்டும் பேசு. இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ, அதுல இருந்த எத்தனோ கோடி மக்கள் இருந்தாங்க. அதுல யாரும் சாப்பிடலையா? அவரு யாரும் சாப்பிடலையா? உங்க வீட்டுல ஒரு சாவு விழுது, அரசு பொறுப்பேற்றுச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவருங்க நோ மோர்ன்றது உங்களுக்கு வலிக்காதா? காசு கொடுத்துட்டு பொறுப்பேற்றுச்சுன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அரசு பொறுப்பேற்றுக்குச்சுன்னா அப்போ உங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா, அந்த தாக்கம் இருக்காதா உங்களுக்கு? உங்க ஃபேமிலியில ஒருத்தர் நோ மோர் அப்படின்றது மண்டல ஸ்ட்ரைக் ஆகாதா? பொறுப்பேற்றுக்குச்சு அப்போ உங்க குடும்பத்துல எல்லாரும் கொன்னுட்டு அரசு பொறுப்பேற்றுக்குச்சுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்துறோம் அப்படி நீங்க விட்டுருவீங்களா? என்னங்க பேசுறீங்க? இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ, அதுல இருந்த எத்தனோ கோடி மக்கள் இருந்தாங்க. அதுல யாரும் சாப்பிடலையா? ஹேர் ஷோவில் வந்து இறந்து போனாங்களே, அங்கே போய் நடவடிக்கை எடுத்தாங்களா? கவர்மெண்ட்டே சரி கிடையாது. என்ன கவர்மெண்ட்னே எனக்கே ஒன்றும் புரியல. ஏதோ எண்ணூரில் 9 பேர் வட இந்தியர்கள் இறந்துட்டாங்க. அது யாராவது கிளம்பி போனாங்களா? ட்ராமா கம்பெனி கிளம்பி போச்சா? ஒன்றும் கிளம்பி போகல. யாருமே கிளம்பி போகலாங்க. இப்போ இது கரூருக்கு மட்டும் ஏன் கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல. விஜய் இருந்ததுனால கிளம்பி வந்தாங்களா, இல்லை ட்ராமா கம்பெனிக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சா, கோமாலேருந்து ஏந்து வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் அங்கே போக வேண்டியதுனா? அவங்களும் மனுஷங்க தானே. பார்த்தா இப்போ நம்ம எல்லாம் இவ்வளவு வலியோட பேசிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். அதுல அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தா அந்த மொழியில அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்திருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்திருக்கணும். அது செய்யல. இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வினை. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துரும், 10 லட்சம் கொடுத்துரும், 1.5 லட்சம் கொடுத்துரும், 2 லட்சம் கொடுத்துரும். திரும்ப சொல்றேன், இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. இவர் இப்படியும் பேசிட்டு இருக்காரு, அப்படியும் பேசிட்டு இருக்காரு. இவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து திறமை பத்தாது கைஸ். ஏன்னா இவர் வந்து எப்படி சொல்றது, திடீர்னு கோமாக்கு போயிடுவாரு, திடீர்னு வந்து நாடக கம்பெனி நடத்துவாரு, திடீர்னு வந்து ஒரு சில இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வருவாரு. இவரை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு அட்ரா, திடீர்னு ஒட்ரா அப்படின்னுவாரு, திடீர்னு வந்து அழுதுட்டு பேசுவாரு. ஒன்றும் எனக்கு புரியல. இவர் என்ன கேட்டகரியில சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் வீடியோ. நான் பேசின விஷயத்த வந்து ஏதாவது முரண்பாடு இருக்குது, உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது சஜஷன் கொடுக்கணும், இல்லை நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த இப்படி பேசியிருக்க கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் தப்பு பண்ணால் மற்றவங்க சொன்னால் அதை நான் திருத்திப்பேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.